எம்ஜிஆரின் அதிமுக கட்சியின் இரட்டை இலை சின்னத்திற்கும் இரண்டாம் உலகப் போருக்கும் உள்ள ஒரு சுவாரஸ்யமான தொடர்பை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட ஓராண்டில் 1973 திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் மாயத்தேவரை வேட்பாளராக அறிவித்தார் எம்ஜிஆர். மாயத்தேவர் செய்த மாயம் என்னவென்றால், அதிமுக சந்திக்கும் முதல் தேர்தலில் எந்த சின்னத்தை தேர்வு செய்யலாம் என்ற கேள்வி எழுந்த நிலையில் அதிமுக வேட்பாளரான மாயத்தேவரிடம் இரட்டை இலை சின்னம் உட்பட 16 சுயேட்சை சின்னங்கள் காட்டப்பட்டன. அந்த சின்னங்களில் இருந்து இரட்டை இலை சின்னத்தை தேர்வு செய்த மாயத்தேவர் திமுக வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கத்தை வீழ்த்தி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதன் பின்னர் சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் அலங்கியம் பாலகிருஷ்ணன் என்பவரை அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவித்தார் எம்ஜிஆர். ஆனால் இரட்டை இலை சின்னத்திற்கான அதிகாரப்பூர்வ கடிதம் ஐயாசாமி என்பவருக்கு சென்றுவிட்டது. அதனால் ஐயாசாமி அதிமுக வேட்பாளராகவும் பாலகிருஷ்ணன் சுயேட்சை வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டனர். விஷயத்தை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் தனது வேட்பாளரான அலங்கியம் பாலகிருஷ்ணனுக்கு சிங்கம் சின்னத்தில் வாக்களியுங்கள், இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்காதீர்கள் என்று பிரச்சாரம் செய்தார் எம்ஜிஆர். ஆனால் முடிவுகள் வெளியான போது இரட்டை இலையில் போட்டியிட்ட ஐயாசாமியே வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் நிறுத்திய அலங்கியம் பாலகிருஷ்ணன் தோற்று போனார். பின்னாளில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை ஏன் தேர்வு செய்தீர்கள் என்று மாயத்தேவரிடம் எம்ஜிஆர் கேட்க, இரண்டாம் உலகப் போரில் வெற்றி பெற்ற வின்ஸ்டன் சர்ச்சில் விக்டரி என்பதை குறிக்க வி என்று பொருள்படும் வகையில் 2 விரலை நீட்டி தனது வெற்றியை பறைசாற்றினார். அந்த வெற்றியை குறிக்கும் சாயலில் இரட்டை இலை சின்னம் இருந்ததால் இரட்டை இலை சின்னத்தை தேர்வு செய்தேன் என்றார் மாயத்தேவர். எம்ஜிஆரின் கைகளில் தொடர் வெற்றிகளை குவித்து வந்த இரட்டை இலை சின்னம் அவரது மறைவுக்கு பிறகு உண்டான பிரிவால் 1989 தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கி ஜானகி அணிக்கு இரட்டை புறாவும் ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கப்பட்டது. அந்த தேர்தலில் ஜானகி அணி படுதோல்வியை சந்திக்கவே ஜெயலலிதாவுடன் பேசி அதிமுகவை இணைக்க ஒப்புக்கொண்டார் ஜானகி. மேலும் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த மனுக்களை ஜானகி தரப்பு திரும்ப பெற்றதால் இரட்டை இலை சின்னம் மீண்டும் அதிமுகவிற்கே தரப்பட்டது. அதன் பிறகு நடந்த மருங்காபுரி மற்றும் மதுரை கிழக்கில் 1991 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஜெயலலிதா முதல்வராக காரணமானது இரட்டை இலை சின்னம்தான். இந்த நிலையில் கடந்த 2016 டிசம்பர் 5 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு OPS முதல்வரான நிலையில் பிறகு எழுந்த சிக்கல்களால் சசிகலா சிறைக்கு செல்லவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரானார். OPS தனி அணியாக செயல்பட தொடங்கினார். ஜெயலலிதாவின் மரணத்தால் காலியான RK நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் OPS தரப்பு இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோரவே தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்கியது. சசிகலா பிரிவு அதிமுக அம்மா என்றும் OPS தரப்பு அதிமுக புரட்சி தலைவி அம்மா என்றும் பெயர்களை பதிவு செய்து தொப்பி, இரட்டை மின்கம்பம் ஆகிய சின்னங்களை பெற்று தேர்தலை எதிர்கொள்ள தயாரானது. OPS அணி தரப்பில் மதுசூதனனும் EPS அணி தரப்பில் TTV தினகரனும் வேட்பாளராக களமிறங்கிய நிலையில் பணப்பட்டுவாடாவை காரணம் காட்டி தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு நடந்த அரசியல் உள்குத்துக்களில் TTV தினகரனையும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினரையும் கட்சியிலிருந்து ஒதுக்குவதாக கூறி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தனி அணியாக செயல்பட O பன்னீர்செல்வமும் ஒன்றாக இணைந்தார். அணிகள் இணைந்த பிறகு மதுசூதனன் தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியின் சின்னம் 2 முறை முடக்கப்பட்டு அதன் பிறகு அதே சின்னம் அக்கட்சிக்கு கிடைத்த வரலாறு அதிமுகவுக்குத்தான் நிகழ்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிமுக கட்சியின் இரட்டை இலை சின்னம் கடந்து வந்த பாதை என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.